ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக நியாய விசாரணை செய்யப்பட்ட ஸ்தேவான் அவன் பதில் அளித்த அந்த பகுதியிலிருந்து இதுவரைக்கும் நம்ம 4 செய்திகளை தியானிச்சிருக்கோம். இந்த 5வது செய்தியில 3 வசனங்கள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த 3 வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகள் என்கிற இந்த செய்தி மிகவும் முக்கியமானது. இதை நாம் கவனித்தால்தான், இதை நாம் உள்வாங்கிக் கொண்டால்தான் அங்கே ஸ்தேவான் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே வேத பகுதி நமக்கு குறைவாக இருந்தாலும் அந்த வேத பகுதிக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அங்கே ஸ்தேவான் அந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் 53:1 வசனத்துல அவர் இப்படி ஆரம்பிக்கிறாரு: வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. இந்த 2 வார்த்தையின் அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு சில காரியங்களை பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. ஆபிரகாமின் சந்ததியார் என்று தங்களை எண்ணிக்கொண்டவர்கள் அல்லது ஆபிரகாமின் சந்ததியார். அடுத்தது, ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பிரத்யேகமாக பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். அன்றைய காலகட்டத்திலே அருமையான ஒரு தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு ஆவிக்குரியவர்கள் போல யூத மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருந்த அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து, அந்த தலைவர்களை பார்த்து, அவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க? பிரதான ஆசாரியர் இருக்கிறார், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஜெபம் இருந்தது, உபவாசம் இருந்தது, தசமபாகம் இருந்தது. நியாயப்பிரமாணத்தை தங்கள் வாழ்க்கையில கை கொள்வதற்காக எவைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாயிருந்த ஒரு கூட்டத்தார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே ஆபிரகாமினுடைய அந்த சந்ததியார் விருத்த சேதனம் செய்தவர்கள். அவங்க எல்லாரும் யாருதான்? விருத்த சேதனம் பண்ணினார். அப்ப விருத்த சேதனம் பண்ணின அந்த யூதர்களை பார்த்து இவன் சொல்லுகிற வார்த்தை விருத்த சேதனம் பெறாதவர்களே அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ரொம்ப நேரடியான குற்றச்சாட்டுகள். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சபைக்குள்ள கூட இப்படியெல்லாம் பேசுவதற்கு தயங்குகிற அல்லது தடுமாறுகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா இப்படியெல்லாம் பேசினா இன்னைக்கு ஜனங்கள் சபைக்குள்ள இருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அவ்வளவு கடுமையான வார்த்தை பதங்களை இங்கே ஸ்தேவான், இவன் ஒரு ஆவிக்குரிய 2ஆம் கட்ட தலைவனாக இருந்த போதிலும் சனகரிப் சங்கத்தில் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஏன் அவங்க அந்த அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? இப்போ ஒரு சாராய கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அல்லது வேசித்தனமோ அல்லது விக்கிரக ஆராதனையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஜனங்களை போய் நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயமானதாக இருக்கும். இந்த விசாரணை எங்க நடந்துட்டு இருக்குது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, 36 ஏக்கர்ல கட்டப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் சொல்ல போனா, ஆதி சபைக்கென்று அன்றைக்கு ஒரு கட்டிடம் கூட இல்லாத ஒரு சூழல் தான். அப்ப ஏன் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு? அப்போ அவங்க பெற்றிருந்த விருத்த
இல்லையா என்கிற கேள்வி எல்லாம் நம்முடைய மனதிலே கொண்டவர்களாக கொஞ்சம் இந்த வசனத்தின் காரியங்களை பார்க்கும்போது உடைய வேதாகமத்தையும் திருப்பி வேத வசனம் இப்படி இருக்கிறதா என்பதை கவனித்தீர்களானால் நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். யாத்ராகமங்களின் புஸ்தகம் லேவியராகமங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இன்றைக்கு யாரும் வாசிக்க வேண்டாம், நான் சொல்ற வசனத்தை எடுத்துக்கங்க. லேவியராகமம் 26:41. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். நல்ல கவனிங்க, இது ஸ்தேவான் முதலாவது பயன்படுத்தல. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறாரு? பயன்படுத்தி இருக்கிறார். எப்போ? மோசேயுடைய நாட்களிலேயே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரமாணங்களை பெற்று தேவனுடைய மகிமை விளங்குகிற அந்த ஆசரிப்பு கூடாரம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் போதே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நான் அவர்களுக்கு எதிர்த்து நடப்பேன், அவர்களை சத்துருக்களின் தேசத்திலே கொண்டு போய் என்ன செய்வேன்? விட்டுருவேன். அப்படி சத்துருக்களின் தேசத்தில் அவங்க இருந்தபோது அவர்கள் தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். அப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன அடிப்படையில சரீரத்திலே அல்லது ஆண்கள் மாத்திரம் செய்து கொள்ளுகிற ஒரு விருத்த சேதனத்திலே ஆண்டவர் திருப்தியா இல்லை. இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே இந்த வசனத்தை யார்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு? ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணியிருந்த ஜனங்களிடத்துல தான் அவர் சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை. அப்படின்னா தங்களுடைய சரீரத்தில் செய்யப்பட்டிருக்கிற விருத்த சேதனம் அல்லாமல் இன்னொரு விருத்த சேதனமும் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். எனது இருதயத்திலையும் செவியிலையும் எங்க இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு. அப்போ இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. இன்னொரு வேத பகுதியை பார்க்கலாமே. உபாகமங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அவர்களிடத்தில் பேசுகிற தொடர்ச்சியான ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது. அப்படி அடங்கி இருக்கிறதுல 16ஆவது வசனத்துல பாருங்க, ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இதுவும் யாருக்கு தான் சொல்றாரு? ஏன்னா 12ஆம் வசனத்துல பாருங்க, இப்பொழுதும் இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு 5 கட்டளை இலங்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிக்கிறதா இருந்தா குறிச்சிங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்குது? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்று 5 கட்டளைகளை ஆண்டவர் சொல்கிறார். இது அல்லாமல் தேவன் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை. இதை தவிர வேற எதையும் நினைச்சல கேட்கல. அதனால இதை செய்யணும்னா நீங்கள் உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை என்ன செய்யுங்க? விருத்த சேதனம் பண்ணுங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி. என்ன சொல்றார் ஆண்டவர்? இஸ்ரவேலே, நான் சொல்லி இருக்கிற அந்த 5 கட்டளைகளையும் நீ கீழ்ப்படியணும். இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறேன்? நீ பயந்திருக்கணும், எனக்கு பயந்திருக்கணும், வழியில நடக்கணும், அன்பு கூறணும், அவரை சேவிக்கணும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த 5 காரியங்களை நீ செய்யணும்னா உன் கழுத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது.
உன் இருதயத்தின் நுனித்தோல் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அப்படின்னா என்னது? அப்போ ஆண்டவர் ஏற்கனவே இப்படி அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அதை அவர்கள் கை கொள்ளவில்லை. அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். இப்போ எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இந்த வசனத்தை கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது இப்படி எழுதியிருக்கு பாருங்க. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல எழுப்பி அதிகார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை. நல்லா கவனிங்க, யூதா மனுஷர் தான், இஸ்ரவேலர் தான். ஆனா அவங்க கிட்ட ஆண்டவர் திரும்பவும் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லலாம், அல்லது அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்லலாம். ஆகவே தான் எல்லா காலங்களிலேயும் ஆண்டவர் எதை சொல்லிட்டே இருக்கிறாரு? உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீர்கள், உங்கள் இருதயமும் செவியும் என்ன செய்யப்படட்டும்? விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்கே எப்படி எழுதியிருக்குது? இது நமக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தை. எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாவையும் கடைசி எல்லைகளுள்ள வனாந்திர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப இந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புறவினத்தார் எப்படி விருத்த சேதனம் இல்லாதவர்களோ அப்படி போலவே இவர்களும் யாருதான்? விருத்த சேதனம் இல்லாதவர்கள் தான். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? உண்மையாகவே சரீரத்துல விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாங்க. எங்க எதிர்பார்க்கிறாரு? இருதயத்திலையும் செவிலையும். அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இருதயத்துல விருத்த சேதனம்னா என்ன? ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஏதாவது பண்ண சொன்னார் ஆண்டவர்? இல்ல செவியில விருத்த சேதனம் என்ன? செவியில ஏதாவது ஓட்ட போடணுமா? என்ன சொன்னாரு? ஏன்னா இதை குறிச்சு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு பாருங்க. ஏன் இதை சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே வாசித்தபடி உபாகமத்துல ஆண்டவர் 5 விதமான கட்டளைகளை கொடுத்தார். இதை நீ கை கொள்ளணும்னா உன் இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அப்போ இருதய விருத்த சேதனத்துக்கும் இஸ்ரவேலர்களின் கீழ்ப்படிதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எதுக்கும் தொடர்பு இருக்குது? இருதய விருத்த சேதனத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும். ஏன் அங்க என்ன தொடர்பு இருக்குது? இந்த தொடர்பு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அவங்களை சொல்லும்போது ஓப்பனா சொல்லிட்டாரு. அவங்க புறவினத்தார் எப்படி விருத்த சேதனம் இல்லாம இருக்கிறாங்களோ அதே மாதிரி இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படலைன்னா நீயும் யாருதான்? அதனாலதான் பின்னாட்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்துல, ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பாருங்களேன். புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை இஸ்ரவேலர்கள் கடைபிடிக்க வேண்டுமானால் அவர்களுடைய சரீரம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் போதாது. அது எங்க விருத்த சேதனம் பண்ணப்படணுமா? இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படணுமா? இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாதான் அந்த மனுஷனால அந்த 5 கட்டளைகளையும் அவனால என்ன செய்ய முடியும்? கடைபிடிக்க முடியும். ஆனா இத அவர்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சுதா?
இதுக்கு ஏற்றாற் போல அவங்க நடந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஏமாற்றம் தான் நமக்கு மிஞ்சுகிறது. ஒருவேளை ஒரு சிலர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இதுக்கு பிறகு ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றார், அதையும் நம்ம கவனிக்க வேண்டியது. ஏற்கனவே நம்ம உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்தோம் இல்லையா? அதுல என்ன வாசித்தோம்? நீங்கள் இனி உங்கள் பிழையை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை என்ன செய்யுங்க, நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஓகேவா? இப்ப அந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு அதே உபாகமம் நம்ம வாசித்தோம் இல்லையா? முதல் வேத பாடம் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். இப்போ இங்க என்ன எழுதிருக்குன்னா, நீங்க அந்த விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு எழுதல, கர்த்தர் உன் இருதயத்தையும் கர்த்தர் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் என்ன செய்வாரு? விருத்த சேதனம் பண்ணுவாரு. அப்படி விருத்த சேதனம் பண்ணும்போது சத்துருக்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும். நீயோ 8ஆம் வசனம், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கவனிச்சீங்கன்னா அருமையான ஒரு வேத சத்தியம். மோசேயின் தலைமையில் ஆண்டவர் சொல்றார், இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணினால் நீங்கள் என்னுடைய கட்டளைகளை என்ன செய்ய முடியும்? கைக்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணாமல் நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற சாபத்தின்படி நீங்கள் வாக்கு பண்ணின தேசத்தில் அல்ல, நீங்கள் பூமியின் எல்லா பகுதிகளிலேயும் சிதறி போய் விடுவீர்கள். இந்த 30ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்க மாட்டாங்களா? 1ஆம் வசனத்துல பாருங்களேன், நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது. அப்போ இருதயம் விருத்த சேதனம் இல்லாமையினால்தான் கர்த்தருடைய கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்களால கீழ்ப்படிய முடியல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாராம்? எல்லா தேசங்களிலேயும் அவரை சிதறி போக பண்ணினாராம். அப்போ யூதர்கள், இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லா தேசங்களிலேயும் சிதறி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவங்க சரீரத்துல விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்க. எங்க விருத்த சேதனம் பண்ணல? இருதயத்துல பண்ணல. சரி, இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணாம சரீரத்துல மட்டும் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிற அந்த யூதர்களை ஏற்றுக்கொள்வாரா? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சபையின் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலுக்கான ஒரு மீட்டு திருப்புதலின் காலம் இருக்கிறது. வேதம் அதை சொல்கிறது, நாம் அதை விசுவாசிக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம். அது ஒரு பக்கத்தில் உபத்திரவ காலமா இருந்தாலும் அதுதான் இஸ்ரவேலுக்கான என்னது? மீட்டு திருப்புதலின் காலம். அந்த மீட்டு திருப்புதலின் காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் இங்க தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். சிதறி போயிருக்கிற இடங்களிலே இருந்து அவர்கள் சிந்திப்பார்களாம். 1ஆம் வசனத்துடைய கடைசி வரை பாருங்க, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. அப்போ இந்த உலகத்துல பல இடங்களிலே குடியிருந்து கொண்டிருக்கிற யூதர்கள் யோசிப்பாங்களாம், நாம் ஆபிரகாமின் சந்ததியாயிற்று, ஆபிரகாமுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசத்தில் அல்லவா நாம் குடியிருக்க வேண்டும். ஆனால் நாம் எங்கேயோ ஒரு கேரளாவிலேயோ அல்லது இந்தியாவினுடைய பல பகுதிகளில் கடற்கரை இருக்கக்கூடிய அல்லது போற்றி இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் நம்ம சதறி இருக்கிறோமே, இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு இருதயத்துல சிந்திக்கும் போது நீ உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா உன் இருதயத்தை நான் விருத்த சேதனம் பண்ணுவேன்னு சொல்றேன். இருதயத்தை செய்கிறாரு. ஆனா இதுக்கான காலம் என்ன? எப்போ இதை செய்வாருன்னா, எப்ப செய்வாரா? இது சபையின் காலம். இப்ப 2025 வருஷம் ஆச்சு.
இது எப்ப சொன்னாரு? மோசே நாட்களே சொல்லியாச்சு. எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஸ்தேவான் பிரசங்கிக்கும் போது இவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்போ ஒரு நீண்ட காலமாக இஸ்ரவேல் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் சரீரத்திலே மாத்திரம் விருத்த சேதனம் பண்ணிவிட்டு இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாமல் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபத்தின் அடிப்படையிலே உலகம் எங்கிலும் சிதறி இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க என்னென்னலாமோ செய்து பார்க்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, ஐயா நீ ஆலயம் கட்ட வேண்டும் என்பதல்ல, நீ எதை கட்டு? முதல்ல உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு. நான் சொல்ற புரியுது அவங்களுக்கு? இப்ப ஆண்டவர் இருதயத்தை என்ன எதிர்பார்க்கிறாரு? இருதயத்துல விருத்த சேதனம். அப்படின்னா இருதயத்துல விருத்த சேதனம்னா என்னையா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதான் சொல்றேன், ஏற்கனவே ஆண்டவர் எச்சரித்தார். எச்சரிப்பை கேளாத ஜனங்களுக்கு சில எச்சரிப்பான வாக்குத்தத்தமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுவதற்கு இன்னும் காலம் செல்லும். அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த யூதர்கள் உலகம் எங்கும் சிதறி கிடக்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுடைய இருதயத்துல என்ன இல்லையா? அப்போ எங்கேயாவது யூதர்களை குறிச்சு இந்தியாவில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, அல்லது பக்கத்துல மாஹில இருக்கிறாங்க, பாம்பேல இருக்கிறாங்க, நீங்க கேள்விப்பட்டா உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், இவங்க எதனால இங்க இருக்கிறாங்க? சரீரத்துல விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறாங்க. எங்க விருத்த சேதனம் பண்ணல? இருதயத்துல. இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணி இருந்தா இவர்களால தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தா இவங்க எங்கதான் இருந்திருக்கணும்? அங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல. அப்போ இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு நீண்ட சரித்திரம் இருக்குது. அப்போ ஸ்தேவான் இத பேசும்போது சும்மா ஏதோ சொல்லணும்னு பேசல. மனங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்தில் விருத்த சேதனம் பெறாதவர்களே என்று சொல்லும் போது இது நீண்ட நாளாக இந்த யூதர்களுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை தான் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணம் கேட்கிறது. என்ன கேட்கிறது? விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவனுடைய கிருபை அதை நிறைவேற்றி கொடுக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணம் ஒன்றை செய்ய சொல்லி கேட்கிறது. 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கிருபை அதை செய்கிறது. இந்த கிருபைய இஸ்ரவேல் ஜனங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனிங்கள், சரீர பிரகாரமான விருத்த சேதனம் என்பது தேவனோடு உடன்படிக்கை செய்வது கொள்வதற்கு அடையாளமாக இருக்கு. எது சரீர பிரகாரமான விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின் அடிப்படையில் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அது அடையாளம். ஆனால் இருதயத்தில் விருத்த சேதனம் என்பதுதான் தேவனுக்கு பயந்து, தேவனை நேசித்து, தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒன்று. உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கு, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரே. சரீரத்தில் செய்யப்பட்டிருக்கிற உடன்படிக்கை எதற்கானது? நான் தேவனுக்குரியவன் என்பதை அடையாளப்படுத்துவது. நான் யூதன், நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்பதை அடையாளப்படுத்துவது. ஆனால் இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் தான் ஒரு மனிதனை அவருக்கு பயந்து, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு, அவரை நேசித்து நடப்பதற்கு உதவி செய்யும். அப்படின்னா இந்த இருதயத்தில் செய்யப்படக்கூடிய அந்த விருத்த சேதனம் எப்படி சாத்தியமாகும்? சில நேரத்துல நமக்கே இது புரிய மாட்டேங்குது இல்ல. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மளை குறிச்சு என்ன எழுதியிருக்குது? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரிந்து நடக்கிற காரியங்கள் குறைவு, கண்ணுக்கு தெரியாம நடக்கிற காரியங்கள் அதிகம். இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிறது என்னது கம்மி, கண்ணுக்கு தெரியாம நடக்கிறது என்னது அதிகம். கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் எதைதான் பேசுறாங்கன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடியது எதை? ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பேசுறாங்க? எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு படிப்பை கொடுத்தார், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல ஒரு வீட்டை கொடுத்தார், திருமணத்தை தந்தார், இப்படின்னு சொல்லி அங்க வேதத்தினுடைய ஒப்புதல் இல்லாத அநேக காரியங்களை தான் ரட்சிப்பின் மூலமாக தாங்கள் பெற்றதாக இன்றைய திருச்சபை சாட்சியிடுகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். இது தெரியுமா நமக்கு? இரண்டாவது வேத பகுதியில வாசிச்சோம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதெல்லாம் என்ன? வேத வசனமும் கர்த்தருடைய ஆவியானவரும் என்னை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். அப்படி புது சிருஷ்டியாய் மாற்றும் போது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவ இயல்பினுடைய அந்த வேர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி துண்டிக்கப்பட்டதினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைனால தேவனை நேசிக்க முடிகிறது, தேவனை தேட முடிகிறது, தேவனுக்கு பயப்பட முடிகிறது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடிகிறது. ஒரு நாள்ல முரட்டாட்டமா நடந்துகிட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி மாறுது? ஏன் மாறிச்சு? ஆண்டவர் எனக்கு வீட்டு கொடுத்ததுனால மாறிச்சா? ஆண்டவர் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புனதுனால மாறிச்சானா? அதுல மாற்றத்துக்கு காரணம். மாற்றத்துக்கு காரணம் என்னவா? கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனம் என் இருதயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்யப்பட்டிருக்கு? எங்க செய்யறது? ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக்கப்படுகிற அந்த தருணத்திலே, ரட்சிக்கப்பட்ட தருணத்திலே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சர்ஜரி நடந்திருக்குது. அந்த சர்ஜரி நடந்ததுனால தான் உன்னால தேவனுக்கு பயப்பட முடியுது, உன்னால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுது. ஒரு தெய்வ பயம் இருக்கு. முழுசும் கீழ்ப்படுத்திட்டோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன இருக்குது? பயம் இருக்குது. துணிகரமா சில காரியத்தை செய்யறதுக்கு ஆசை இருக்கு, ஆனா உள்ள பயம் இருக்கு. அது சும்மா வரல, அது உங்க அப்பா அம்மாட்ட இருந்து வரல, அது உன் சந்ததிக்குரியதல்ல. உனக்குள்ள பாவ இயல்பு இருந்திருந்தா, நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா உனக்குள்ள அந்த தெய்வ பயம் என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. இப்போ அந்த பயம் உனக்குள்ள இருக்கு. செஞ்சிடலாம், எங்கேயாவது போய் சிக்கிட்டா என்ன பண்றது அப்படி நீ பயப்படுற பாத்தியா? அதுக்கு காரணம் என்னன்னா, உன் இருதயத்தினுடைய நுனித்தோல், பாவ இயல்பு என்கிறதனுடைய வேர் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? கட் பண்ணி விட்டுருக்கிறாரு. அதனால இப்போ உன்னால என்ன செய்ய முடியுதுன்னா பயப்படுற. இல்ல முதலியாக தான் நான் அப்படிலாம் செஞ்சிருவேன், இப்ப என்னால செய்ய முடியலன்னு சொல்ற பாத்தியா? அங்க என்னத்தை வெட்டி விட்டுருக்கு? பக்கத்துல கை பிடிச்சு உங்களதான் சொல்றேன். நீ வெட்டி விடாம விட்டுருந்தா நீ பழைய மாதிரியே லுங்கிய மடிச்சு கட்டிட்டு இங்கேயாவது தாறுமாறா போயிருப்பேன். அப்படி போகாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற நுனித்தோல் என்ன செய்யப்பட்டிருக்குதான்? வெட்டப்பட்டிருக்கு. அதனால உன்னால என்ன செய்ய முடியல? துணிகரம் கொள்ள முடியல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதே மாதிரி அவர்களுடைய இருதயத்தினுடைய நுனித்தோலும்
வெட்டப்பட்டிருக்க வேண்டும் சொல்றாரு. அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருக்க முடியும்? கர்த்தரை நேசிச்சிருக்க முடியும், கர்த்தருக்கு பயந்திருக்க முடியும், துணிகரமா வாழாம கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிருக்க முடியும்? நடந்திருக்க முடியும். அப்போ உண்மையான ஒரு யூதன் அப்படின்னா அவன் சரீரத்துல மட்டும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தா பத்தாது, எங்கேயும் பண்ணப்பட்டிருக்கணும், இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாதான் அந்த மனுஷனால தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும், தேவனுக்கு பயப்பட முடியும், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். அப்போ உனக்குள்ள கொஞ்சம் தெய்வ பயமும் கொஞ்சம் கீழ்ப்படுதலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அது ஒரு நாள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத ஒன்று. இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற புறவினத்தாராகிய உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சமாச்சும் தெய்வ பயம் இருக்குன்னா, கொஞ்சமாச்சும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் இருக்குதுன்னா, இந்த எண்ணம் கூட இல்லாமல் தான் ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துதான் அன்றைக்கு சேவான் பிரசங்கித்தான், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்தில் விருத்த சேதனம் பெறாதவர்களே. அப்ப நமக்கு எங்க விருத்த சேதனம் பண்ணி இருக்குது? அதனாலதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள நம்ம வந்த பிறகு எங்க விருத்த சேதனம் தேவையில்லை, சரீரத்தில் விருத்த சேதனம் தேவையில்லை. அதான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் கலாத்தியர் நிருபம். சரி போகட்டும், இப்ப அங்க போகணும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்த்தார் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இது இருக்கணும், அது இல்லைன்னா அது அவர்களுக்கு பெரிய விளைவை ஏற்படுத்தும் சொன்னார். ஆனா இது அவர்களுக்கு புரிந்ததோ புரியலையோ எனக்கு தெரியல. ஆனா நீண்ட காலமாக அவர்கள் புரியாதவர்கள் போலதான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து, தேவனை நேசித்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணமாகிலும், கீழ்ப்படிஞ்சிட்டோம்னு சொல்லல, என்ன இருக்குது? எண்ணமாகிலும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னதான்? இந்த இருதயத்தில் செய்யப்பட்டிருக்கிற விருத்த சேதனம் தான். இல்லைன்னா நம்ம பாடு கதை கஷ்டம். ஏன்னா இது இயல்பு அல்ல, இது என்ன கிடையாது, மனிதனுடைய இயல்பு அல்ல. யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமின் சந்ததி என்கிற அந்த பின்னணியும் கூட அவர்களை தேவனை நேசிக்க விடவில்லை. சரீரத்தில் செய்து கொண்ட விருத்த சேதனம், மோசே மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த நியாயப்பிரமாணம், இது எதுவுமே அவர்களுக்கு எதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு என்னவா இல்ல, சப்போர்ட்டா இல்ல. எதுதான் சப்போர்ட்டா இருக்குமா? இருதயத்தில் செய்யப்பட்டிருக்கிற விருத்த சேதனம் தான். புரியுதா? அப்ப இது ரொம்ப முக்கியமா? சரி, இவ்வளவு முக்கியமான ஒண்ணு ஆண்டவர் கொடுத்திருக்க வேண்டியதானையா, ஏன் அவர் விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. ஏன் அவங்க அதை பெற்று விடல, அதுல கவனம் செலுத்தல அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த செய்தியை பிரசங்கிக்கும் போது இப்படி சொல்லியிருந்தேன். அங்கே ஒரு தவறான போதனை இருந்தது. என்னன்னா பாரம்பரியம். என்னது பாரம்பரியம்? யோவான் ஸ்நானகரும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, பின்னாட்கள பவுல் அப்போஸ்தலனும் சரி, இந்த பாரம்பரியத்தை திரும்ப திரும்ப கடிந்து கொண்டே இருந்தாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நல்ல கவனிங்க, இங்க ஒரு எச்சரிப்பு எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய சபைக்கு. மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தை பின்பற்றுவதனால் நீ ஒருபோதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க முடியாது. இந்த மனுஷனுடைய பாரம்பரியம் என்றால் என்ன? அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் பாரடோசிஸ். அதனுடைய அர்த்தம் என்ன? அது என்ன சொல்லிக் கொடுக்கிறது? சரீர பிரகாரமாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள். ஒன்று. ரெண்டு, சரீர பிரகாரமான விருத்த சேதனம் உன்னை நரகத்துக்கு தப்புவிக்கும். இது எங்க எழுதப்பட்டிருக்குது? இந்த பாரம்பரியமான நியாயம் என்று சொல்லப்படுகிற மித்ரோஸ். என்னது அதுக்கு பேரு? மித்ரோஸ். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய 39 புத்தகங்களை வச்சிருக்கிறோம் இல்லையா? இது ஒப்புதல் அளிக்கப்பட்ட வேதாகமம். ஒப்புதல் இல்லாத சில நூல்களையும் யூதர்கள் நம்பினார்கள்.
ஏன் நமக்கு வேதம் ரொம்ப முக்கியம்? ஏன் இந்த வேதத்தை விட்டு விலகி போகக்கூடாது? இந்த வேதத்தை மட்டும் யூதர்கள் கடைபிடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த இருதயத்தில் விருத்த சேதனம்னா என்னங்கிறத தேடி பிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பாரம்பரியம் என்கிற ஒன்றும் இருந்தது. அவங்களுக்கு தானே பாரம்பரியம் இருந்துச்சு, நமக்கு இல்லல. நம்ம பைபிள் தானே ஃபாலோ பண்றோம். கவனிங்க, ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்குள்ள 79 புத்தகங்கள் அடங்கி இருக்கிற வேதாகமத்தை தான் நம்புகிறார்கள். நம்ம கரங்கள்ல 66 புத்தகங்கள் அடங்கிய வேதாகமம். அத்தனை 79 புத்தகத்தை அவங்க வச்சிருந்தாலும் அவர்களுக்கு பாரம்பரியமும் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மார்த்தோமா என்று சொல்லப்படுகிற மார்மான் சர்ச்சஸ் வேதாகமம் தவறு என்றும் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற the book of Mormon என்கிறது தங்களுக்கு இறுதியானது என்று நம்புகிறார்கள். அநேக பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலே எழுதி கொடுக்கப்படாத பாரம்பரியங்கள் இருக்கிறது. பாரம்பரியங்கள் ஒரு மனிதனை தேவனுக்கு பயந்தவனாக மாற்ற முடியாது. பாரம்பரியங்கள் ஒரு மனிதனை தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக மாற்ற முடியாது. பாரம்பரியங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய கண்ணியாக மாறிவிட்டது. அந்த பாரம்பரியத்தினுடைய உச்சம் என்ன சொல்கிறது? பாதாளத்தின் வாசலில், அந்த பாதாளத்தினுடைய போற வாசல்ல ஆபிரகாம் நின்றுட்டு இருப்பானா, நின்றுட்டு இருந்து விருத்த சேதனம் பெற்றவர்கள் யாரையும் உள்ளே விடாதபடிக்கு தடுப்பானாம். தேவன் அப்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்று அந்த பாரம்பரியம் அவர்களுக்கு போதித்ததை நம்பினார்கள். அப்போ நமக்கு நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரியுது. உபாகமம் 10:6 ஆண்டவர் கேட்கிறாரு. உபாகமம் 10:16 30:6 ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனங்களை பார்த்தாலே இதயத்தில் விருத்த சேதனம் என்பது அவசியம் எழுதியிருக்கிறேன். ஏன் இவங்க நம்பாம போனாங்கன்னா, ஒரு தவறான போதனை இவர்களை என்ன பண்ணிருச்சு? தசை திருப்பிடுச்சு. இன்றைக்கு சபை கவனத்தில் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம், ஏன் சபைக்குள் வேத வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது? இந்த ரயில் நகர் பகுதியில் இருக்கிற திருச்சபை ஏன் கர்த்தருடைய வசனத்தை திரும்பவும் திரும்பவும் ஜனங்களுக்கு போதிக்கிறது? இந்த கர்த்தருடைய வசனம் தான் ஒரு மனிதனை தேவனுக்கு உகந்தவனாக மாற்றுமே ஒழிய, நாம் பாரம்பரியங்களை கை கொள்வோமானால் அது ஒருபோதும் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்ற மாட்டாது. போன வாரத்தில் ஒரு எச்சரிப்பான செய்தி பிரசங்கிக்கப்பட்டது. கதீட்ரலை குறித்து பேசினேன், பேராலயத்தை குறித்து பேசினேன். இன்றைக்கு அது நடப்பிலே வந்திருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு ஈரோட்டில் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. தெரியுமா? 7 நாள் தான் சார். ஏதோ வசனத்தை கேட்டோம், நோட்ல எழுதி சொல்லி போயிடாதீங்க. கேட்கிற வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாகவும் தீபமாகவும் மாறுவதாக. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் எழுதி கொடுத்தது உண்மைதான், ஆண்டவர் எச்சரித்தது உண்மைதான். ஆனா அவர்களை சோரம் போக பண்ணுவதற்கு தவறான போதனைகள் அவர்களுக்கு உள்ளே கலந்திருந்ததை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஏன் நம்ம நிறைய ஆளுகளை கூப்பிடுறது இல்லை? ஏன் பிரசங்க விடத்துல அநேகர் விடுறது இல்லை? எல்லாத்துக்கும் பின்னாலையும் வேற ஒண்ணும் இல்லை சார், வேற ஒண்ணும் இல்லை. சபைக்குள்ள எல்லா அவயவங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஆனால் எல்லா அவயவங்களும் தேவனை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்ப தேவனை உயர்த்தி பிடிப்பதற்கு மாறாக பாரம்பரியங்களை, உலக வழிபாடுகளை ஒருவன் பின்பற்றுவதற்கு தூண்டுவானால் அது எந்த விதத்திலும் அது நமக்கு கண்ணியாகத்தான் மாறி போகுமே ஒழிய எந்த விதத்திலும் நமக்கு என்னமா மாறாது. நான் சொன்னேன், நம்முடைய இருதயத்துல நுனித்தோல் வெட்டி எடுக்கப்பட்டு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குது. இதை நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டா செஞ்சாரு. சாமுவேலே, உன் இருதயத்துல இருக்கிற நுனித்தோலை வெட்டிட்டு நான் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறேன்டா, இனி முதற்கொண்டு உனக்கு ஆபரேஷன்லாம் சக்சஸா முடிஞ்சிருச்சுன்னு அவர் ஏதாவது மெடிசன் எழுதி கொடுத்தாரா? ஒண்ணும் கிடையாது. அவர் என்னை ரட்சித்தார், அவர் எனக்கு கொடுத்த சந்தோஷம், அவர் எனக்கு கொடுத்த சமாதானம் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே எந்த பாவத்தையும் செய்யும் போது எனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு மேலான சந்தோஷமா இருந்தது. அதுதான் இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதற்கான ஒரு அடையாளம். அப்போ ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்க நாங்க சொல்றோமே, அதுக்கு பின்னால என்னையா இருக்குது? நிறைய விஷயங்கள் இருக்குங்க.
ஒண்ணு, எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அவர்கள் எல்லாரும் ஒரு நியாய தீர்ப்புக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது உண்மை. அவன் கருப்பா இருந்தாலும் வெளுப்பா இருந்தாலும் அந்த மனிதன் நியாய தீர்ப்புக்குரியவனாகத்தான் இருக்கிறான். காரணம் அவன் செய்த பாவமா? இல்லை. அவனுடைய தகப்பன் செய்த பாவமா? இல்ல. யார் செஞ்ச பாவமா? ஆதி மனிதன் செய்த பாவம். ஆதி மனிதன் ஆதாம் செய்த பாவம். அந்த பாவத்தின் விளைவாக முழு மனுக்குலத்துக்குள்ளும் என்ன வந்தது? பாவம் வந்தது. அந்த பாவம் வந்ததுன்னா அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுக்கு தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். எதற்காக அனுப்பப்பட்டார்? எனக்குள்ள இருக்கிற பாவ இயல்பை அழித்து எனக்குள்ள பாவம் செய்கிற தன்மையை அச்சுப்போக பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில முதல்ல என்ன நடக்குதுன்னா, நான் செய்த பாவத்திலிருந்து அதிலிருந்து தண்டனையிலிருந்து நான் என்ன செய்யப்படுகிறேன்? விடுவிக்கப்படுகிறேன். விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவனுக்கு பயந்தவனாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் என்னை மாற்றுவதற்கு என் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. என் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால தான் கொஞ்சமாகிலும் தெய்வ பயம் இருக்கிறார். அதுல ஆண்டவர் திருப்தி அடைகிறாரா? இல்ல. அவர் இந்த ஆபரேஷனை பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முழுசும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், ஏன் உன்னால ஒரு பாவ இயல்பை உடையவனாக நீ வெறி கொண்டவனாக மாற முடியலன்னா, தேவன் உன்னை தொட்டிருக்கிறார். தேவ கரம் உன் வாழ்விலே கிரியை செய்திருக்கிறது. தேவனுடைய ஆவியானவரும் சத்திய வார்த்தையும் உன்னை மறுபடியும் செழிப்பதினாலே நீ தேவனால் தொடப்பட்டிருக்கிற. தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிற? தொடப்பட்டிருக்கிற. அதனால ஒரு இயல்பான பாவ மனிதனை போல நீ வெறி கொண்டவனாக மாற முடியாது. இதை சத்துரு அறிந்துதான் உன்னை வஞ்சிப்பதற்காக, உன்னை தந்திரமாக பலவிதமான இச்சைகளுக்குள்ளாக, பலவிதமான வஞ்சகமான வலைக்குள்ளே அவன் இழுத்துக்கொண்டே இருக்கிறான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுகிறோம். அவர் அவித்து போடுறதுனால எனக்கு என்னையா பிரயோஜனம்? அவர் தானே என்னை கீழ்ப்படுகிறதுக்கு மறுபடியும் பிறக்க செய்தார். யார் என்னுடைய மறுபிறப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தாரோ அவரையே நான் துக்கப்படுத்துகிறவனாக மாறிவிடுகிறேன். யார் என்னை கீழ்ப்படிவதற்கு ஏற்றவனாக மாற்றினாரோ அவரையே நான் அவைக்கப்படுகிறேன், அவரையே நான் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறேன். அதுதான் அங்கே மூன்றாவது வார்த்தையாக அங்கே ஸ்தேவான் குறிப்பிடுகிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்திருக்கிறீர்கள். ஏனையா பரிசுத்த ஆவிக்கு இவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு மனிதன் இருதய கடினம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால், ஒருவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் இருக்க வேண்டுமானால், அவனுக்குள்ளே விசுவாசத்தின் அடிப்படையிலே அவன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த மறுபிறப்பு என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் நேரடியாக நமக்கு இல்லை. ஆனா இயேசு ஒரு முறை நிக்கோதேமு என்கிற வேத போதகனை சந்தித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்ம 2வது வேத பகுதியில் வாசிச்சோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்திலே வந்தான். அவன் சொல்றான், உங்க கூட ஆண்டவருக்கு தேவன் இருக்கிறாரியா? இயேசுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்தான். ஆனா இயேசு அதுல மயங்கல. அவர் சொன்னாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பேசிக்க மாட்டான்னு சொன்னான். உடனே அங்க கான்வர்சேஷன் போது அவன் கேட்கிறான், அது எப்படியா, எனக்கு இத்தனை வயசாச்சு, நான் இனி எப்படி போய் மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இல்ல, 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இஸ்ரவேலில் போதகன், உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மறுபிறப்பை குறித்து தெரிஞ்சிருக்கணும்.
ஆனா உனக்கு தெரியலையே இல்லையா? இப்ப இயேசுவே நிக்கோதேமு கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு நீ இஸ்ரவேலின் போதகனா இருக்கிறதுனால, இஸ்ரவேலின் போதகனா என்ன? நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவன். அப்படி கற்றுக் கொடுக்கிற உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இருதயத்தின் விருத்த சேதனத்தை குறித்து தெரிந்திருக்க வேண்டும், மறுபிறப்பை குறித்து தெரிந்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் பாவ இயல்பை அகற்றுவதை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். போதகன்னு சொல்றியப்பா, ஆனா அவனுக்கு தெரியலையே. கவனிக்கிறீங்களா? சரி, நிக்கோதேமுக்கு தான் தெரியல, சபைக்குள்ள இருக்கிற போதகர்களுக்கு தெரியுதா? மறுபிறப்பை குறித்து பேசுகிறோமா? கடைசியாக இந்த திருச்சபையில் இல்லாமல் நீங்கள் வேறு எங்காகிலும் மறுபிறப்பின் அனுபவத்தை குறித்த அல்லது மறுபிறப்பை அனுபவத்தை பெற வேண்டும் என்பதை குறித்த செய்தியை நீங்கள் கேட்டீர்களா? நமக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லாம் என்ன செய்தி தான் வருது? கர்த்தர் ஆசீர்வதிப்பா, ஆளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு லவ் சிம்பிள் ஒன்று போட்டு, அப்பா ஆண்டவர் வாக்கு மாட்டேங்கிறார், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. நல்லா கவனிச்சுக்கங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதத்தை குறிச்சு எழுதியிருக்குது, சாபத்தை குறிச்சு எழுதியிருக்குது. 30ஆம் அதிகாரத்துல சாபம் நிவர்த்தியாவதற்கான வழி எப்படி இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இடைப்பட்ட காலம் எவ்வளவு தெரியுமா? ஹலோ, எல்லாம் படிச்சிருக்கீங்க, கணக்கு சொல்லுங்க பார்ப்போம். சீனாய் மலையில மோசே தேவனுடைய பிரமாணத்தை பெற்ற காலத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுகிற காலம் வரைக்குமானது குறைஞ்சபட்சம் 4000 வருஷத்துக்கும் அதிகம். சும்மா பைபிளை படிக்கிறேன் படிச்சுட்டு போனா பார்த்தாரு. உபாகமம் 28க்கும் உபாகமம் 36க்கும் நடுவுல எத்தனை வருஷம் இப்ப ஆயிருக்குது? இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமா தெரியாது. காரணம் என்ன? சிம்பிள். ஆண்டவர் கொடுத்த ஒரு 5 கட்டளை. 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்தார். அதுல 5 கட்டளை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த 5 கட்டளையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு என்ன செஞ்சிருக்க வேண்டும்? இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணிருக்கணும். இருதயத்தில் விருத்த சேதனம் பண்றதுன்னா என்ன? நிக்கோதேமு வரைக்குமே தெரியல. யார் வரைக்குமே தெரியல? நிக்கோதேமுக்கு வரைக்குமே தெரியல. அதனால தான் இந்த இருதயத்தில் விருத்த சேதனத்தை குறித்து, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவதை குறித்து எழுதுவதற்கு நமக்கு பைபிள்ல பிரச்சனை. உண்மையாவே அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்த ஞானத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவன் தான் அதனுடைய வேரை பிடிச்சு மேல தூக்கி காட்டுறான். எப்பா இங்க இருக்குது. சரி கவனிங்க, ஏன் இருதயத்துல விருத்த சேதனம் இல்லை அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்குள்ள என்ன விதமான மனநிலைமை இருந்துச்சு? ஒரு வேத பகுதிக்கு திரும்ப அந்த அப்போஸ்தலர் 7க்கே வாங்க. அப்போஸ்தலர் 7:41. அந்நாட்களில் ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களிகூர்ந்தார்கள். 48ஆம் வசனம். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். இப்ப இதையும் சாலமோன் சொல்றான். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 41ஆம் வசனத்துல விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் கைகளின் கிரியைகளில் களிகூர்ந்தது போலவே ஆலயத்தை கட்டியும் தங்கள் கைகளின் கிரியையில் அவர்கள் களிகூர்ந்து கொண்டிருந்தார்கள். திரும்ப சொல்றேன், அவங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு? நான் செஞ்சது, நாங்க கட்டின தேவாலயம். இன்னைக்கு புதிய ஏற்பாடு திருச்சபைகளை நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது? நான் செஞ்சேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? நான் பலியிட்டதினால் அல்ல, நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினதினால் அல்ல, நான் என் வல்லமையை ஞானத்தை வெளிப்படுத்தினதினால் அல்ல, என்னுடைய மாரல் லைஃப் நான் ஒழுங்கா காத்துக்கிட்டதினால் அல்ல, ஒரு மத வைராக்கியம் எனக்குள்ள இருந்ததினால் அல்ல, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல.
எதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? வாசிங்க அந்த வசனத்தை. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் ரீஜெனரேஷன் பை தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினால். நல்ல கவனிங்க, இங்கே ரட்சிப்பு எனக்குள்ள எப்படி சாத்தியமாயிற்று? நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்பட்டிருக்கிறேன். அங்கதான், அந்த இடத்துல தான் என்ன செய்யப்பட்டது? இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டுச்சு. பரிசுத்த ஆவியானவராலே நான் என்ன செய்யப்பட்டேன்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டேன் இல்லையா? அந்த நேரத்துல தான் இந்த காரியம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் எதுவல்ல? என் கைகளின் கிரியை அல்ல. ஆனா அவங்களுடைய மதலவை எப்படி இருந்துச்சு? 41 என்ன வாசம்? தங்கள் கைகளின் கிரியையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுப்பது, கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு கொள்வது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை நான் செஞ்சதுனால தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார்னு சொன்னோம்னா, இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கு என்ன இல்ல வித்தியாசமே. ரட்சிப்பு என்பது நான் செய்த நீதியின் கிரியைகளினால் அல்ல, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததினால் அல்ல, நீங்கள் நல்ல தான தர்மம் பண்ணுகிறவர்களாக இருந்ததினால் அல்ல, இரக்க குணமுள்ளவர்களாக இருந்ததினால் அல்ல, பாட தெரிந்ததினால் அல்ல, இது எதுவும் காரணம் அல்ல. அவர் நம்முடைய நீதியின் கிரியைகளின் மீது அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே. எதனாலதான் ரட்சித்தார்? அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள இந்த எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இருந்தா, எனக்குள்ள இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிற அர்த்தம். இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் அர்த்தம். சபைக்குள்ளே இருந்தும் தேவனுடைய எதிர்பார்ப்பை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், உன்னால் நிறைவேற்ற முடியாமல் இருக்குமானால் இன்னமும் மறுபிறப்பின் அனுபவத்தை நீ பெறவில்லை. மத ரீதியான ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் இருக்கிறாயே தவிர நீ எங்கே வரல? மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாகவில்லை. ஐயா, இன்றைக்கு சபைகள் மறுபடியும் பிறந்தவர்களை பெற்றெடுக்கவில்லை, மத ரீதியான கிறிஸ்தவர்களை பெற்றெடுக்கிறது. ஆகவே அந்த மத ரீதியான கிறிஸ்தவர்களுக்கு தேவனை நேசிப்பதற்கோ, தேவனுக்கு பயன்படுவதற்கோ, அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கோ அவர்களுக்கு என்னல்ல, முடிகிறதே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்களாம் சர்ச் ஆஃப் காட், நாங்களாம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட், நாங்களாம் என்ன சபையை சார்ந்தவர்கள். இத போய் பாதாளத்தின் வாசல்ல சொன்னா அங்க பாதாளம் உனக்கு வாசல் திறக்காம இருக்காது, அடைக்காம இருக்காது. நீ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது கிருபை, அது அன்பு, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ அங்க சேவான் என்ன சொல்றான்னா, எப்படி விக்கிரக பலிபீடத்தை கட்டி அதிலே அவர்கள் கழிவுந்தார்களோ அப்படி போலவே தேவாலயத்தையும் கட்டி அவர்கள் எப்படி இருந்தாங்க? கழிவுந்தாங்க. சொல்றேன், விக்கிரக பலிபீடத்தை கட்டி எப்படி அவர்கள் கழிவுந்தார்களோ அப்படி போலவே சாலமோனுடைய நாட்களிலும் ஏரோதுடைய நாட்களிலும் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதிலே அவர்கள் எப்படி இருந்தாங்க? கழிவுந்தாங்க. அவங்களுக்கு எது முக்கியமானதா தெரியல? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது முக்கியமா தெரியல. முக்கியமா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் தான் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஏன் அவர்கள் வணங்கா கருத்துள்ளவர்கள்? ஏன் அவர்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள்? அவங்களுக்குள்ள விசுவாசம் என்ன? விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் நான் பிரசங்கத்துக்கு வரல, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு நான் வரல. இப்பெல்லாம் இதெல்லாம் முன்னுரை தான். அப்ப என்ன நடந்திருக்கணும்? பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செஞ்சார் அப்படின்னா 4 காரியங்கள். ஒன்று, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை மறுபிறப்பின் அனுபவத்துக்கு நேராக நடத்தினார். என்ன செஞ்சார்? மறுபிறப்பின் அனுபவத்துக்கு நேராக நடத்தினார்.
இரண்டாவதாக நிரந்தரமாக அல்ல, அவசியமான தருணங்களிலே அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, எல்லா நேரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? வாசம் பண்றார். ஆனா அங்க அப்படி இல்லை, அவசியமான பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்? வாசம் பண்ணார். மூணாவது, பாவத்திற்கு அவர் அனுமதி கொடுக்கல. மூணாவது என்ன செஞ்சார்? பாவத்தை தடுக்கிறவராக இருந்தார். பாவத்தை தடுக்கிறவராக இருந்தார். நாலாவது, தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். 4 காரியம் என்னதெல்லாம்? 1, மறுபிறப்பின் அனுபவம். 2, தேவைக்கு ஏற்றாற் போல ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் மூலமாக சில வேலைகளை என்ன செய்தார். 3வது என்னது? பாவத்தை தடுத்தார். 4வது என்னது? ஆண்டவருடைய வேலைகளை செய்வதற்கான ஞானத்தை, பலத்தை, வல்லமையை அவர்களுக்கு என்ன செய்தார்? ஒரு எம்பவர்மென்ட் அங்கே நடந்துச்சு. சரி, புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள என்ன நடக்குது? நம்மையும் மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளே நடத்துகிறார். 2, நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். 3வது, நமக்குள்ளே ஞானஸ்நானம் பண்ணுகிறார். அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். 4வது, நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? முத்திரிக்கிறார். இந்த 4 காரியங்களும் ரட்சிப்பின் போது ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள். 5வது, நிரப்பப்படுதல். அது திரும்பவும் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது. அந்த நிரப்பப்படுதல் என்பது எப்படி சாத்தியம்? சிலர் சொல்றாங்க கையை தட்டினா போதுங்கிறாங்க, சிலர் சொல்றாங்க வேகமா பாட்டை போட்டா போதும் சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் தம்முடைய ஆவியினால நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஏன்? அந்த நிரப்புகிற ஒரு இருதயத்தை அவன் எப்படி பெற்றிருக்கிறான்னா, மறுபிறப்பின் அனுபவத்தின் மூலமாக பெற்றிருக்கிறான். மறுபிறப்பின் அனுபவத்தின் மூலமாக இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி நடத்துகிறார். அப்போ இப்ப நம்ம இன்னைக்கு நமக்கு தலைப்பு என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டுல நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்படி மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்தார் அப்படின்னா, அது சாத்தியப்பட்டுச்சா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்குது. கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்ன வசனங்கள் எல்லாம் நீங்க மனசுல வச்சிருக்கணும். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம், அதோட சேர்த்து எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19-20. அவர்கள் என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவையின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா அங்கே அது சம்பந்தமா தான் எழுதியிருக்குது. அதாவது இருதயத்தில் விருத்த சேதனத்தை குறித்து தான் எழுதியிருக்குது. அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? இருதயத்தை தந்து. உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுதா? அதாவது நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? கட்டளை தான், செய். ஆனா இங்க சொல்லியிருக்குது, செய்வதற்கு நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? புதிய இருதயத்தை தரேன். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து என்ன செய்வேன்? எடுத்து போவேன். அதே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதவருக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். இப்போ இங்க வந்து ஆண்டவர் சொல்றாருன்னா, கிருபை நானே உங்களுக்கு அதை செய்யறேன், நானே உங்களுக்கு செய்யறேன்.
நல்ல கவனிங்க. திரும்ப நான் சொல்றேன், நியாயப்பிரமாணம் ஒன்றை செய்ய சொல்கிறது, கிருபையின் பிரமாணம் அதை யாரோ ஒருவர் செய்வதாக சொல்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? என்ன செய்ய சொல்லுது? நீங்க பாவி, நீ பலி செலுத்து சொல்லுது. ஆனா கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? உனக்கானதை நான் செலுத்தி விட்டேன், அதை விசுவாசின்னு சொல்லுது. அதை என்ன செய்ய சொல்லுது? விசுவாசிக்க சொல்லுது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் பேரிலே கொண்டிருக்கிற விசுவாசம். இப்ப இவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியா சொன்னாங்களா? அதுதான் நம்மளுடைய பெரிய பெருமையே, நாங்கள் ஆபிரகாமின். இந்த ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு என்பதாக நீதிமானாக்கப்பட்டார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சரி, இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எங்கேயாவது நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படிங்கிற மார்தட்டி கொண்டு அவன் நடந்தானா? இல்ல. அவன் என்ன பண்ணான்? கர்த்தரை விசுவாசிச்சான். கர்த்தரை என்ன செஞ்சான்? விசுவாசிச்சான். எப்படி எல்லாம் விசுவாசிச்சான்? ஒன்னும் கண்ணுல பார்க்கல, ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிச்சான். இல்லையா? அவனை குறிச்சு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஆமா, இங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கிற இவர்கள் எல்லாரும் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் கவனத்தை தேடுவீர்களானால் அது எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆபிரகாம்ல ஆரம்பிக்குது. அடுத்தது சாராள் இருக்கிறார். ஆனா இந்த விசுவாச பட்டியல்ல மற்றவர்கள் இல்லை. ரொம்ப கவனிக்கணும். 13ஆம் வசனத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு இவர்கள் வாழ்ந்த காரியத்தை குறித்து பேசுகிறது. 39ஆம் வசனத்துல விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ரெண்டும் கேட்டகரி வேற, ரெண்டுமே கேட்டகரி வேற. என்ன கேட்டகரி? இங்கு ஆபிரகாமையும் சாராளையும் குறித்து வேதம் சொல்லும்போது அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசித்ததை தேவன் அவர்களுடைய கணக்கிலே நீதியாக என்ன செய்தார்? வரவு வைத்தார். அப்படின்னா ஆபிரகாம் சரீரத்திலே விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பதாகவே அவனுடைய இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தான். அவன் எங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தான்? இருதயத்துல. அதனால தான் அவனுக்கு கீழ்ப்படிய முடிந்தது. ஏன்னா விசுவாசம் கீழ்ப்படிதலும் இணைந்தே யாருக்குள்ள காணப்பட்டுச்சு? ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்டுச்சு. ஆண்டவர் காண்பிக்கிற அந்த போக சொன்ன இடம் எதுன்னு தெரியாது, ஆனா விசுவாசிச்சான், கீழ்ப்படிஞ்சான். எப்படி நடந்துச்சு? சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படல, ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் இருக்குது. என்ன இருக்குது? கீழ்ப்படிதல் இருக்குது. ஆனா அவனுடைய சந்ததியில வந்த ஜனங்களுக்கு வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய சொன்னா அவங்களால என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல. காரணம் என்ன? அப்போ அங்க கம்பேரிட்டிவா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுது, ஒரு மனுஷனால கீழ்ப்படிய முடியல. கீழ்ப்படிய முடியாதவர்களுக்கு வேதம் சொல்கிறது அவருடைய இருதயத்தில் என்ன செய்யப்படல? விருத்த சேதனம் பண்ணப்படல. அப்ப ஆபிரகாமுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். அதனாலதான் ரோமர் 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரமும் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற நமக்கு முன்னோடியாக அந்த ஆபிரகாமை வேதம் காட்டுகிறது. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாக மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் எதை
செய்துவிட்டு கழிகூர்ந்து அதன் அடிப்படையில் நீதிமானாக்கப்படவில்லை. அவன் விசுவாசித்தான் நீதிமானாக்கப்பட்டான். அப்படின்னா ஆபிரகாம் எதுக்கு மேல நம்பிக்கை வைக்கல? கிரியைகளுக்கு மேல நம்பிக்கை வைக்கல. அவனும் நிறைய பலிபீடம் கட்டினான். எங்கேயோ சொன்னானா, ஆண்டவரே நான் பலிபீடம் கட்டி இருக்கிறேன், நான் பலியெல்லாம் செலுத்தி இருக்கிறேன். அதனால்தான் அந்த 2 பேரையும் குறித்து அங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது சொல்கிறான், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே என்ன செஞ்சாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. அப்போ இந்த ஆபிரகாம் ஒரு அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அஸ்திவாரம் உள்ள நகரம் என்பது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவிக்கான புதிய எருசலேமை நம்பினான் என்றால் அவன் ஆட்டுக்குட்டியானவரை விசுவாசித்திருக்க வேண்டும். அவன் ஆட்டுக்குட்டியானவரை விசுவாசித்தார் என்றால் இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்படுவதை விசுவாசித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கதை விசுவாசித்ததினால்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது எதையும் அவன் கண்ணுல பார்க்கல, ஆனா விசுவாசித்தான். நல்ல கவனிங்க, ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொன்னார்கள், ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்த விதத்தை மறந்து விட்டார்கள். ஆபிரகாம் எங்களை பாதாளத்தில் விடமாட்டான் என்று பாரம்பரியத்தை நம்பினார்கள். ஆனால் ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டாங்க. இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்னதுதான்? விசுவாசமும் கீழ்ப்படிதல். அப்போ இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, மறுபிறப்பின் அனுபவம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? பிரதானமா விசுவாசமும் கீழ்ப்படிதல். அது எப்படி இருக்குது? அது இயல்பா ஆண்டவரா அவனுக்கு கொடுத்தாரு. நான் அவன் கல்லான இருதயத்தை என் ஆவியினால என்ன செய்யறேன்? அப்போ ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைதான் முதலாவது ரேஸ்ல கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். என்னுடைய சரீர பலத்தை பார்த்தல்ல, என்னுடைய தகுதியான காரியங்களை பார்த்தல்ல, அவர் எனக்கு செய்ததின் அடிப்படையில அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? என்னை மறுபடியும் ஜெயிப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய நம்முடைய பலத்தினால் அல்லவே அல்ல. அதனால்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. அப்படின்னா அந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்குதுன்னா, அவரை விசுவாசிப்பதற்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் ஏற்ற ஒரு இருதயமாக என் இருதயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றிருக்கிறார். இது யாருக்குள்ள மட்டும்தான் இருக்கும்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய உதவியை அல்லது தேவனை நான் ஏன் சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன கேட்கிறோம்? என் பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நீர் தான் இந்த இருதயத்தை அப்படி மாத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால நீங்களே அதை கை கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிபெண்ட் பண்ணிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, அவர் சொல்லுகிறபடி நாம் பிரயாசப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம கடந்த காலம் படிச்சோமா? ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் அவருக்கு எதிராக பண்ண முடியும்? 1, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். 2, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து இருக்க முடியும். 3, பரிசுத்த ஆவியானவரை அவித்து போட முடியும். இதையெல்லாம் யார் செய்ய முடியும்? உங்களை யாராவது துக்கப்படுத்தணும்னா யாராவது இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இப்போ முடிஞ்சு போறீங்க, யாராவது உங்களை ஏதாவது கையை காட்டி சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? ஆனா உங்களுக்கு எப்ப துக்கம் வரும்? உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களை நேசிக்கிறவங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவரை யார் துக்கப்படுத்த முடியும்? எந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வேலையை செஞ்சிருக்கிறாரோ, கிரியைகளை நடப்பித்திருக்கிறாரோ, அவனுடைய கல்லான இருதயத்தை மாற்றி மென்மையான இருதயம் உள்ளவராக மாற்றி இருக்கிறாரோ, எந்த மனிதனை கீழ்ப்படுகிற மனிதனாக மாற்றி இருக்கிறாரோ, அந்த
பரிசுத்த ஆவியானவரால் நேசிக்கப்பட்ட மனிதன், பரிசுத்த ஆவியானவரால் பலனை பெற்றுக் கொண்ட மனிதன் தன் இருதயத்தை தேவனுக்கு அடைத்துக் கொண்டு பாவத்திற்கு வழி திறக்கும் போது அந்த நேசிக்கிற மனிதன் தான் யாரை துக்கப்படுத்துகிறான்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறான்னா யாரோ அல்ல, அவர் மூலமாக பலன்களை பெற்றுக் கொண்டவன். எப்படி என்ன பலன்களை பெற்றுக் கொண்டோம்? மறுபடியும் ஜெபிக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாரு? மறுபடியும் ஜெபிக்கப்பட்டதனால தான் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக மாற்றப்படுகிறேன். மறுபடியும் ஜெபிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு தெய்வ பயம் இருக்குது. மறுபடியும் ஜெபிக்கப்பட்டதனால தான் எனக்குள்ள கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. மறுபடியும் ஜெபிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய நோக்கங்களுக்கு என்னை உட்படுத்தி வாழ்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அது அந்த ஆசை கூட யாருனால தான் வந்தது? என் பலத்தினால வரல, என் கிரியைகளினால வரவே இல்லை, என்னுடைய குடும்ப பின்னணியத்தினால வரல. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை, மறுபிறப்பு அடைந்த தேவனுடைய பிள்ளை யாரை சார்ந்து கொள்ளணும்? அப்போ ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது இவர்கள் எல்லாரும் நம்பி அணைத்துக் கொண்டு எழுதியிருக்கிறது. அப்ப அவங்க யாரை சார்ந்து கொண்டாங்க? யாரை சார்ந்து கொண்டாங்க? ஆனா அவருடைய சந்ததியில வந்த ஜனங்கள் யாரை சார்ந்து கொண்டாங்க? யாரை நம்பினாங்க? நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலேயும் இந்த மறுபடியும் செழிப்பிக்கப்படுதல், இருதய விருத்த சேதனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை அனுபவித்தார்கள். அனுபவித்தவர்கள் விசுவாசித்தார்கள். அனுபவித்தவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அனுபவித்தவர்கள் அந்த அஸ்திவாரமுள்ள நகரத்துக்காக காத்திருந்தார்கள். அந்த இருதயத்தில் விருத்த சேதனத்தை அனுபவியாதவர்கள் இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திற்காகவே தம்முடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்திற்காக ஓடி இந்த உலகத்திற்காகவே உங்களுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள முடியும். நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியாது. நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் செழிக்கப்படும் போது நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாற்றப்படுகிறீர்கள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு என்ன பண்ணாருன்னா, அப்பப்போ வந்தார். தாவீதுக்குள்ள வந்தாரு, யோசுவாவுக்குள்ள வந்தாரு, சவுலுக்குள்ள வந்தாரு, நியாயாதிபதிகளுக்குள்ள வந்தாரு. ஆனா பெர்மனண்டா இல்ல. எப்படி இல்ல? பெர்மனண்டா இல்ல. ஆனா நமக்கு எப்படி கூட சொல்லப்பட்டிருக்குது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல நாம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. வாசிங்க. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சரீரம் யாருடையது? சொல்லுங்க. நம்ம அப்படியே பார்க்கணும். அப்படி போட்டா நமக்கு எத்தனை லேயர் மேக்கப் தேவையில்லையே. செத்தவங்களுக்கு ஊத்துற சென்டியாவது அடிச்சுட்டு தான் நம்ம வர்றோம். அவருடையதா இருந்தா அது தேவையில்லையே. சரீரத்தை எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிக்கிறத விட்டுட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவருக்கு பயந்து இருக்கணும். அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நடந்திருக்க வேண்டும். அவரை துக்கப்படுத்தாம இருக்கணும். இதெல்லாம் விட்டுச்சு இந்த சரீரம் யாருக்குரியதோ அவரை எதிர்த்து இந்த சரீரம் இன்னைக்கு உருப்பட்டு நிற்கிறதுக்கு யார் காரணமோ அவருக்கு மாறாகவே உன் சரீரத்தை நீ பிழன்றதுனால என்ன பிரயோஜனம்? சபைக்குள்ள இருக்கிறவங்க கவனிங்க ஐயா. ஏன் சரீரத்தை நாம் பரிசுத்தமும் ஜீவபலியுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும்? ஆராதனை என்றால் என்ன? ஏன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது? ஏன் இந்த சரீரத்தை நாம் தேவனுக்கு என்று படைக்க வேண்டும்? இந்த சரீரம் என்னுடையது அல்ல. நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த சரீரத்தை தவறான விதத்தில் பயன்படுத்துவதற்கு உரிமை கிடையாது. இந்த சரீரம் யாருடையது? அப்படின்னா அவரு இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். அவர் என்ன சொல்றாரு? சரீரம் முயற்சி அற்ப பிரயோஜனம்.
நீ மாம்சத்திலேயே ஓடுறதுக்கு நினைக்காத, என்னை சார்ந்து கொள், என்னை பற்றிக்கொள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, என்ன துக்கப்படுத்தாத, என்ன அவைத்து போடாத, எனக்கு எதிர்த்து நிற்காத, நான் சொல்ற வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றாற் போல நீ பிரயாசப்படு, உன்னை நான் வாழ வைக்கிறேன். அப்ப உள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் சொல்றதெல்லாம் என்ன? நீ உன் பலத்தை நம்பி ஓடாத. ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு நம்ம ஓடுற ஓட்டலாம் எப்படி சொல்லுங்க? எப்படி ஓடுறோம்? பலன் இருக்கும்போதே ஓடி இருந்தது, பலன் இல்லாம போன பிறகு ஆண்டவரை காப்பாற்றணும் கட்டில படுத்துக்கிறோம். இது என்னங்க நியாயம்? எல்லா காலத்துக்கும் தானே கடவுள் அவர். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நல்ல கவனிய. ஒரு நாள்ல தாங்கள் யூதர்கள் என்றும் ஆலயத்தை கட்டினோம் என்றும் நம்பின அந்த ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அன்னைக்கு அந்த சனகரின் சங்கத்தில் இருந்த பிரதான ஆசாரியனுக்கு அந்த அங்க இருந்த யூதர்களுக்கு இல்லாத ஒன்றை தான் ஆண்டவர் கிருபையாக யாருக்கு தந்திருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிறார். அப்படின்னா நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்க முடியும்? அதனால உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் எல்லாம் குறிச்சு கவனமா இருங்க. சும்மா காட்டுத்தனமா எதையாவது செய்யாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆலோசனை பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு முடிவுகள் எடுக்க. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தா, இப்ப நாங்க வார்த்தை உங்களுக்கு சொல்லிருக்காங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தருடைய பந்தியில உட்கார்றதுனால உங்களுக்கு சொல்றேன். அப்ப இரண்டாவது, அங்கே பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட தருணங்களில் மட்டும்தான் இருந்தார். ஆனா இங்க அப்படி இல்லை, எப்பொழுதுமே இங்கதான் இருக்கிறார், எனக்குள்ளதான் இருக்கார். மூணாவது, அங்க என்ன பண்ணாருன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். போதும். அங்க 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன எழுதியிருக்குன்னா, மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவர் என்ன செய்தாராம்? துக்கப்பட்டாராம். ஓகேவா? நமக்கு தமிழ் பைபிள்ல இருக்கிறதுக்கும் நம்ம ஈஸி ரீடிங் பைபிள்ல இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். பூமியில் ஜனங்கள் தொகை பெருக ஆரம்பித்தது, அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் ஏராளமாக பிறந்தனர். தேவகுமாரர்கள் மானிட பெண்களை அதிக அளவுள்ளவர்கள் என கண்டு தாங்கள் விரும்பியபடி பெண்களை தெரிந்தெடுத்து மணந்து கொண்டனர். அப்பெண்களும் பிள்ளைகளை பெற்றனர். அந்நாட்களிலும் அதற்கு பிறகும் ராட்சதர்கள் இருந்தார்கள். அவர்கள் பழங்காலத்திலிருந்தே புகழ்பெற்ற வீரர்களாயிருந்தார்கள். இது பாவம் பெறுகிறத குறித்து எழுதிட்டு, கர்த்தர் ஜனங்கள் மனித பிறவிகளே, அவர்களால் என்றென்றைக்கும் என் ஆவி துன்புறும்படி அனுமதிக்க மாட்டேன், அவர்கள் 120 ஆண்டுகள் வாழும்படி அனுமதிக்கிறேன் என்றார். தமிழ் பைபிள் இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்கள் எப்பொழுதும் பாவத்தை செய்து என்னை துன்பப்படுத்துகிறதுனாலே இனி அவங்க எத்தனை வருஷம் தான் இருப்பாங்க? 120 வருஷம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலங்களிலேயுமே அவர் என்ன பண்றாருன்னா பாவத்தை தடை செய்கிறவர். அவர் யாரு? பாவத்தை தடை செய்கிறவர். அப்போ பழைய ஏற்பாட்டில் கிரியை செய்து கொண்டிருந்த ஆவியானவர் என்ன பண்ணார்னா பாவத்தை தடை பண்ணார். பாவத்தை என்ன செஞ்சாரு? தடை பண்ணார். புதிய ஏற்பாட்டில் அப்படி இருக்கிறாரா? ஆமா, இருக்கிறார். தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன்
அது வெளிப்படாது. இங்க தமிழ் பைபிள்ல தடை செய்கிறவன் இருக்குது, ஆனா தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, இங்க அந்தி கிறிஸ்துவ குறிச்சு சொல்லியிருக்கு. என்ன குறிச்சு சொல்லியிருக்குது? அந்தி கிறிஸ்துவனுடைய சுபாவம் என்னன்னு சொல்லும்போது, மாம்சத்தில் வெளிப்படாத கிறிஸ்துவை கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அறிக்கை பண்ணாத ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி குறித்து யோவான் சொல்லும்போது எப்படி எழுதுறாரு? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அது இப்பொழுதே இருக்கிறது என்று சொல்லி நிருபத்தில் எழுதுறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல. இப்ப வாசிக்க வேண்டாம், கவனிங்க. அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது இருக்குது, ஆனா அந்தி கிறிஸ்து வெளிப்படல. அந்தி கிறிஸ்து என்ன செய்யல? வெளிப்படல. ஏன் வெளிப்படல? அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணு, அதற்கான காலங்கள் இருக்கிறது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறபடி அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லப்படுகிற அந்த அந்தி கிறிஸ்து அவனுடைய செயல்பாடுகள் இப்பொழுது தெரிய செய்கிறது. ஆனால் தடை செய்கிறவர் நம் மத்தியில இருக்கிறதுனாலே அவனால் வெளிப்பட முடியவில்லை. அவனால் என்ன செய்ய முடியல? வெளிப்பட முடியல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னையா செய்கிறார் அப்படின்னா, அவர் பாவம் நம்மை பற்றி பிடிக்காதபடிக்கு அவர் தடை செய்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன யாரா இருக்கிறாரு? தடை செய்கிறவராக இருக்கிறார். பாவத்துக்கு நோ சொல்றார். அப்ப என்னை ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் சில விஷயத்தை வேண்டாம் சொல்றாரு? என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல, என்னை துக்கப்படுத்துறதுக்காக இல்ல, நீ பாவம் செய்ய வேண்டாம் சொல்லு. அவர் வேலையே அதுதான். இந்த உலகத்துக்கு உள்ளேயே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி இப்பொழுது நம்ம மத்தியிலே இருந்தாலும், அவன் கிறிஸ்துவிலே கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டதை அவன் அறிக்கையிடுகிறவனாக இந்த உலகத்தில் இருந்தாலும், அவன் ஒரு பிரத்யட்சமான அருவருப்பான காரியங்களை நடப்பிக்கிறவனாக வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருதான்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே இருந்தார். அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? பாவத்தை தடை பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க. அதனாலதான் செய்வான்னு சொன்னா, பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்றீங்க? உங்கள் பிதாக்களின் காலத்திலேயும் இருந்தாங்க, நீங்களே என்ன செஞ்சீங்க? வாசி பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் 7:41, வணங்க கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருப்பசேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் என்ன செய்றீங்க? பிதாக்களைப் போலவே. அப்ப அவர் பாவத்தை தடுக்கிறாரு, இவங்க என்ன பண்றாங்க? பாவத்தை செய்யறாங்க. இப்போ அங்க அவங்களுக்குள்ள இல்ல, அவங்களுக்குள்ள இல்லாமலே பாவம் செய்யறதை என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? தடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நமக்குள்ளே இருக்கிறார். இப்ப நமக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்வார்? பாவம் செய்யறத தடுப்பார். திரும்பவும் நம்ம துணிகரமா செஞ்சா யாரை எதிர்த்து நிற்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? யாரை எதிர்த்து நிற்கிறோம்? ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, நீங்கள் மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்றீங்க? எதிர்த்து நிற்கிறீர்கள். அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்க கூடாது? அவர் தாயா உன்னை மறுபடியும் ஜெனிப்பித்து உனக்கு கீழ்ப்படியணுங்கிற இருதயத்தையே கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படி உனக்கு உதவி செஞ்ச ஒருத்தரையே நீ இப்படி யூஸ் பண்ணனா, இப்படி செஞ்சனா அவர் துக்கப்பட மாட்டாரா? நாலாவதாக, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சாருன்னா, சில சிறப்பான வேலைகளுக்காக ஆட்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது பெசலையலை குறித்து வாசிக்கிறோம், அகோலியாவை குறித்து வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு சிறப்பான தேவ ஞானத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் அவர்கள் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? நிரப்பப்பட்டிருந்தாங்க. அப்படி தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு தேவனால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. அங்க எல்லாம் எப்படிதான் இருந்துச்சு? சில நேரங்கள்ல வந்தாரு, மற்றபடி வெளியே இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சிட்டு இருந்தாரு. அங்கேயும் மறுபிறப்பின் அனுபவம் தேவைப்பட்டது. அங்கேயும் உள்ளே வாசம் என்கிற அனுபவம் சிலருக்குள்ள சில நேரத்தில் இருந்தது. அங்கேயும் பாவத்தை தடுக்கிற காரியங்கள் இருந்தது. அங்கேயும் சிறப்பான வேலைகளை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தார். இது எல்லாம் நமக்கு சேர்த்து பார்த்தாலும் நமக்கு உள்ள இருந்து பர்மனண்டா இருந்து நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? இப்போ அப்பப்போ வந்துட்டு போன அகலியாவும் பசலியலுமே தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டு தேவன் காண்பித்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிமுட்டுகளை செய்தார்கள் என்றால், எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தேவ சபையை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்? சொல்லுங்க. எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கிறார்ல. இப்ப எனக்குள்ள எப்பவும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன எப்படி நடத்தணும்? ஆனா அநேக நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார்னு சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இன்றைக்கு வேதத்துக்கு பொருந்துகிறதாக இல்லை, தேவனுடைய பிரமாணத்துக்கு பொருந்துகிறதாக இல்லை. ஐயா, நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி பரிசுத்த ஆவிதானா என்பதை நீங்கள் பரிசீலித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் அந்த சக்தி ஆவியாகிய அந்த தேற்றரவாளன், அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பதற்கும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கும் அவர் உங்களுக்குள்ளே கொடுக்கிற வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றாற் போல உங்களை நடக்கவும் அவர் தூண்டிக்கொண்டே இருப்பார். நீங்கள் அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொண்டே இருங்கள். அவருக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள், அவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அவரை அவித்து போடாதிருங்கள். ஏன்னா அவர் எனக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவருக்கு பயந்து வாழ முடியலையா? அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா வாழறதுக்கு முடியலையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு உதவி செய்யப்பான்னு கேளுங்க. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க முடியலையா? அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு நடக்க முடியலையே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியலையே, எனக்கு உதவி செய்யுங்க. அவர்கிட்ட கேளுங்க. அவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரை தீர்க்க தரிசனம் சொல்வதற்கும் குறி பார்ப்பதற்கும் பயன்படுத்தாதீர்கள். அவர் நம்மை தீர்க்கமான பாதையில் நடத்துகிறவர். நீங்க சபைக்கு வந்திருக்கிற பெரிய ஒரு சீரழிவு என்ன? பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர் சொன்னாலே கண்ணை மூடுனா எலுமிச்சம்பழமும் அங்க யாராவது வச்சிருக்கிற செய்வனையும் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க. வேதத்தில் எங்கேயும் அப்படி சொல்லலையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் எனக்குள்ளே இருந்து என்னை தேவனுடைய ஆலயமாக மாற்றி, என்னை அவருக்கு சொந்தமானவனாக மாற்றி, அவருடைய நாம மகிமைக்கு உரியவனாக என்னை மாற்றி செயல்பட தூண்டுகிறார். அப்படி நான் செயல்படும் போது என்னுடைய ஆலயத்தை, என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் போது, என்னுடைய ஆலயம் என்னுடைய சரீரத்தின் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கும் போது யார் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? எளிய சத்தியம். ஆனா இதை புரிஞ்சுக்காதனால தவறான போதனைகளை கொண்டு வந்து என்னென்னலாமோ சொல்லி தேவையில்லாத காரியங்களுக்காக உபவாசம், தேவையில்லாத காரியங்களுக்காக ஜெபம். தேவையான காரியங்கள் எத்தனையோ இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள் அருமையானவர்களே. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். உங்களுடைய சரீரத்தில் இருதயத்தில் நுனித்தோலை நீக்கி பாவ இயல்பை அகற்றி உங்களுக்குள்ளே மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்து நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றியிருக்கிறாரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அவரோடு இசைந்து நடவுங்கள். அவரோடு இசைந்து நடக்கும்போது நம் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எழுந்திருக்கலாம்.